ஒரு விவசாயி டெய்லியும் தன் தோட்டத்தில் உள்ள கொய்யா பழங்களை பறித்து கொண்டே இருப்பான். ஆனால் ஒரு நாள் தன் தோட்டத்தில் உள்ள கொய்யா பழங்களை யாரோ திருடுவது போல அவன் பார்க்கிறான். அந்த விவசாயி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசையில் ஒளிந்து கொண்டு திருடனை பிடிக்க கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். ஆனால் ஒரு வெள்ளை புறாதான் கொய்யா பழங்களை திருடிவிட்டு வழக்கம் போல சென்று கொண்டே இருக்கிறது. இதை பார்த்த விவசாயி புறாவை பிடிக்க துரத்தி கொண்டே போகிறான். ஆனால் புறா தன் வீட்டிற்கு வந்து கொய்யா பழங்களை குடிசையில் சேமித்து வைக்கிறது. ஆனால் விவசாயி ஒரு இடத்தில் உட்கார்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தான். புறா முட்டையிட போவதால் என்பதை விவசாயி புரிந்து கொள்கிறான். அதனால்தான் புறா தன் குழந்தைகளுக்கு உணவை சேமிக்கிறாள். பின்னர் ஒரு நாள் பலத்த மழை பெய்ய தொடங்குகிறது. விவசாயி ஓடி வந்து அந்த வீட்டில் உள்ள புறாவை தன்னுடன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போகிறான். மழை நிமித்தம் புறாவின் வீடு தண்ணீரால் அடித்து செல்லப்படுகிறது. விவசாயி புறாவையை ஒரு மரத்தில் கூடி கட்டி கொடுத்து அந்த கூட்டுல புறா சில முட்டைகள் இடுகிறது. கொஞ்ச நாட்கள் கழித்து முட்டையிலிருந்து புறா குஞ்சுகள் வெளியே வந்து சந்தோஷமாக விளையாடி கொண்டே இருந்தன. ஆனால் விவசாயி அழத் தொடங்கிறான். ஏனெனில் யாரும் என்னை லைக்கும் செய்யவில்லை, சப்ஸ்கிரைபும் செய்யவில்லை.